அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 52. ஆனால் இது மூன்றாவது பாகத்தோட துவக்கம். மூன்றாவது பாகம் 52வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிக்குது. எப்போவுமே ஒரு பாகம் ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஒரு சங்க பாடலோட ஆரம்பிப்போம்ல, அதே மாதிரி அந்த பாகத்தோட பேரும் நம்ம சொல்லுவோம். இந்த மூன்றாம் பாகத்தோட பெயர் சோமபானம். அதே மாதிரி இதில் ஒரு இடைக்கழிக்காட்டு நல்லூர் நத்தத்தனார் அப்படிங்கிற புலவர் எழுதின சிறுபானாற்றுப்படை பாடல் ஒன்று, பாரியை பற்றி எழுதப்பட்ட பாடல். அதை வச்சு நம்ம துவக்கலாம். இந்த பாட்டு இந்த இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் அப்படிங்கிற புலவர் ஒய்மான் நாட்டு நல்லியக்கோடன் அந்த ஒரு அரசன்கிட்ட அவரோட கொடைத்தன்மை, அந்த வள்ளல் தன்மையை பற்றி பாடின ஒரு பாட்டு. பொதுவாக அந்த சிறுபானாற்றுப்படை ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, இந்த பாணர்கள் இருக்காங்க இல்லையா, விரலியர், பாணர், கூத்தர், பொருணர், இந்த மாதிரி 4 வகை மக்கள் சொல்லுவாங்க. இவங்க பல்வேறு அரசர்கள்கிட்ட போய் அவங்களோட கொடைத்தன்மையை பாராட்டி பாடல்களெல்லாம் பாடி பரிசில்கள் வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இவர் அவங்க எழுதின பாடல்களை தான் இந்த ஆற்றுப்படை நூல்கள் சொல்லும். இந்த பாட்டு அப்படி என்னென்னா, இந்த ஒய்மான் நாட்டு நல்லியக்கோடன், இந்த நல்லியக்கோடனை போய் அவர் பாடுறப்ப அது பெரிய ஏகப்பட்ட பாடல்கள் உண்டு. அதில் இந்த 7 வள்ளல்கள் பற்றியும் அவர் பாடுறாரு. அந்த பேகன், பாரி, இப்படி எல்லா வள்ளல்களையும் பற்றியும் பாடுறப்ப பாரியை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு. என்ன அப்படின்னா, நாக மரங்கள் அடர்ந்து வளர்ந்து இருக்கிற ஒரு மலைப்பாதை. அந்த மலைப்பாதைக்கு உள்ள சின்ன சின்ன பூக்கள் பூக்கிற முல்லை கொடி இருந்ததாம். அந்த சின்ன பூக்கள் பூக்கிற முல்லை கொடிக்கு தன்னோட பெரிய தேரை தந்த கொடை வள்ளல் பாரி. அவன் இருக்கிற பரம்பு மலை எப்படிப்பட்டது அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையாக அருவிகள், அப்படியே தண்ணீர் சொரியிற காட்சிகளை எங்கேயோ தூரத்திலிருந்து கூட பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பரம்பு மலையோட தலைவன் நாகமரங்கள் அடர்ந்துள்ள பாதையில் போகிறப்ப சின்ன பூக்கள் பூக்கிற முல்லை கொடிக்கு பற்றி படர்றதுக்கு எதுவுமே இல்லாத நிலைமை இருக்கிறப்ப தன்னோட பெரிய தேரை தந்து உதவனா அப்படின்னு இவர் தான் எழுதியிருக்கார். என்ன பாட்டு அப்படிங்கிறதையும் வாசிக்கிறேன். சுரும்புன நறுவி உரைக்கு நாக நெடுவழி சிறுவி முல்லைக்கு பெருந்தேர் நல்கிய பிறங்கு வெள்ளருவி வீழும் சாரர் பரம்பின் கோமான் பாரியும். பேகனை பற்றி பாடிட்டு அடுத்து பாரியை பற்றி இவர் எழுதியிருப்பார். சரி, இப்போ பாரியை பற்றி ஒரு பாட்டு பார்த்தாச்சு. கடைசியாக 2ஆம் பாகம் என்ன நடந்து முடிஞ்சது அப்படின்னு நம்ம பார்த்தோம். மொத்த துறைமுகத்துக்கு தீ வச்சுட்டு இந்த திரையர்கள் அதுக்கப்புறம் பரம்போட மக்கள் கூட்டம் தப்பிக்கிறாங்க இல்லையா, அது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம்ல. இப்போ அப்படியே தொடர்ச்சியாக இது நடந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போ நிலைமை என்ன இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். பரம்பு மலையில் கூத்து களை கட்டுது. எப்படி எந்த திசையிலேருந்து, எல்லா திசையிலேருந்து பரம்பு மலையை நோக்கி பாணர்கள் அணி அணியாக மேலே வர்றாங்க. கூத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவங்களோட பறைகளை நல்லா நெருப்பில் சூடேற்றுனாங்க. அந்த சூடு ஏறின பறையை இழுத்து இழுத்து அடித்து அந்த சத்தத்தில் அப்படியே நெருப்பே பரவச்சான். அந்த மாதிரி சத்தம். எந்த நெருப்பு? வைப்பூரை எரிச்ச நெருப்பு, அருகன்குடிய அழிச்ச நெருப்பு, எவன நாவாய்களை அப்படியே விழுங்கின நெருப்பு, எல்லா களத்திலையும் அப்படியே கனன்ற நெருப்பு. அந்த நெருப்பு தான் இப்போ அப்படியே பாடலாக மாறுச்சு. இரவு முழுக்க நெருப்போட பாடல் தான் எங்கேயும் கேட்டுச்சு. பரம்போட வீரர்கள் 4 பேர் வாயிலிருந்து அந்த பொறி துகள்களை அப்படியே உமிழ்ந்துக்கிட்டே நெருப்பு பற்ற வச்சாங்கல்ல. இப்போ அந்த பொறி துகளை நிலமெங்கும் பாணர்கள் அப்படியே உமிழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பாய்மரங்களை விட உயரமாக பறந்துக்கிட்டு இருந்த பாண்டியனோட புகழ் மேலே நெருப்பு பற்றி எரிஞ்சிருச்சு. கருகி உதிர்ற அந்த புகழோட சாம்பலை ஏந்தி இந்த அகவன் மக்கள் எல்லா இடத்துலையும் பாட்டாக பாடுறாங்க. நீர் மேலே ஆடின நெருப்போட நடனத்தை இப்போ நிலமெங்கும் ஆடி கழிச்சாங்க இந்த கூத்தர்கள்.
வணிகர்களோட அச்சு ஒடிகிறது வந்து ஏதோ என்னன்னே தெரியல, இந்த மக்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. அதனாலேயே இது வந்து மக்களோட செய்தியாக மாறிடுச்சு. இந்த வணிகர்களை பார்த்து ஏதோ ஒரு வகையில் இந்த மக்களுக்கு வந்து வெறுப்பு. அதனால் இப்படி ஒரு அவங்களோட கலங்கள் பற்றி எரிஞ்சதை வந்து அவங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சேரனும் சோழனும் கூட இந்த கதை பாடலை வந்து அவையில் வந்து இவங்களை எல்லாத்தையும் பாட சொல்லி கேட்டாங்க. ஏன்னா பாண்டியனோட துறைமுகமில் எரிஞ்சது. வேந்தர்களில் முதல் நிலையை அடைஞ்சிட்டான் பாண்டியன் அப்படின்னு சொல்லி செருக்கிக்கிட்டு இருந்த பாண்டியன் எரிஞ்ச கதை எல்லாருக்கும் இன்பத்தை கொடுத்துச்சு. பாண்டிய இளவரசனோட திருமண விழா நடந்து முடிஞ்சது எல்லாருக்கும் தெரியும்ல. அது எப்படியெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் ஆடம்பரமாக இருந்துச்சு, யவனர்கள் வந்தாங்க, பரிசு பொருள்கள் கொடுத்தாங்க, இத்தனை மாதம் உற்சவம், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கூத்து எல்லாம் கேட்டிருப்பாங்கல்ல மற்ற நாட்டு மக்கள் எல்லாருமே. அதெல்லாம் இப்போ அப்படியே கேலி கூத்தாக நடந்துக்கிட்டு இருக்கு. செல்வத்தோட கரு நிழலில் கால் மிதித்து ஆடினாங்க இந்த கலைஞர்கள். ஓடோடிகளும் நாடோடிகளும் அவங்களுக்கான பாடல்களை நரம்பு எடுத்து மீட்டு பாட ஆரம்பித்தாங்க. ஆக்கத்தில் நம்மளுக்கு ஒரு இன்பம் கிடைக்கும்ல, அந்த இன்பம் வந்து அழிவுலேயும் கிடைக்கும். இப்போ நடந்திருக்கிற அழிவு வந்து ரொம்ப தற்செயலாக நடந்தது அப்படின்னு தான் எல்லாருமே நம்பினாங்க. ஏன்னா இவ்வளவு கூத்துக்கு அப்புறம் அன்னைக்கு இரவு அந்த வழி அனுப்புகிற உபசாரமெல்லாம் நடந்து முடிஞ்சு அந்த இடத்துல துறைமுகத்தில் நெருப்பு பிடிச்சது வந்து தற்செயலாக நடந்தது அப்படின்னு தான் எல்லாருமே நடந்தாங்க. ஆனால் அந்த முற்றிலும் எரிஞ்ச தீயிலிருந்து எரியாமல் வெளியே வந்துச்சு உண்மை. கொஞ்ச நாளில் தாக்குனது திரையர் கூட்டம் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சது. கூட பரம மக்கள் இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியுமே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவு காலமும் பரவன நெருப்பை பற்றின கதை அதுக்கப்புறம்தான் ரொம்ப நெருப்பாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. வேள்பாரியோட சீற்றம் கடலை போய் தொட்டு வந்துருச்சு அப்படின்னெல்லாம் வந்து பாணர்கள் தங்களோட பறையை முழக்கி பாட ஆரம்பித்தாங்க. நெருப்பு எவ்வளவு வேகமாக பரவும் அப்படின்னு நமக்கு தெரியும்ல. நெருப்பை விட வேகமாக பரவக்கூடியது ஒன்று இருக்குது. கதை பரவக்கூடியது மட்டும் கிடையாது, நெருப்பை விட அதிகமாக சுடக்கூடியது கதை. அதே மாதிரி நெருப்பை வச்சு கூட எரிக்க முடியாததும் அந்த கதை தான். இந்த கதை பரவுறதை தடுக்கவோ எரியிறதை நிறுத்தவோ சுடுறதை மறைக்கவோ யாருனாலையும் முடியலை. இந்த நெருப்பை தண்ணியை ஊற்றியெல்லாம் அணைக்க முடியாது. ஏன்னா இந்த நெருப்பே தண்ணி மேலே தான் எரிய ஆரம்பிச்சிருக்கு. கடைசி வரைக்கும் நீரோட சாட்சியாகவே எரிஞ்சு தணிஞ்சது அந்த நெருப்பு. வெஸ்பானியனோட உடம்புல படர்ந்த தீயை அணைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியுமே முடியல. நதியில் தள்ளி விட்டு காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினச்சி நெருப்போடு அவனை தண்ணிக்குள்ளே தள்ளினாங்க. அவன் தண்ணிக்குள்ளே விழுந்த கொஞ்ச கணங்களில் எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஹிப்பாலஸோட நாவாய் வெடிச்சு செறிஞ்சிச்சு. லெஸ்பானியன் எரிஞ்சு மூழ்கினானா மூழ்கி எரிஞ்சானா அப்படின்னே கண்டுபிடிக்க முடியல, அப்படி ஆயிடுச்சு. அந்த நாவாய் வந்து எண்ணிலடங்காத முத்து பெட்டிகளை ஏற்றி வச்சிருந்த நாவாய். ஒவ்வொரு வணிகனும் ரொம்ப சந்தோஷத்தோட கணக்கில்லாமல் பொருள்களை வாங்கி கலத்தை நிறைச்சி புறப்படுற வேளையில தானே இந்த நெருப்பு நடனம் எல்லாமே நடந்துச்சு. அதனால் ஒவ்வொரு கலத்துலேயுமே இருந்த பொருள்களோட அளவு வந்து கணக்கிடவே முடியாது, அவ்வளோ ஏற்றி வச்சுருந்தாங்க. சந்தை அழிஞ்ச கதையை வந்து வழித்தடங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவும் அதே மாதிரி தான். ஒரு துறைமுகம் முற்ற அழிஞ்ச கதையை கடல்வெளி பயணித்த கலங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போச்சு. வேறு வேறு ஊருக்கெல்லாம் இந்த செய்தி போக ஆரம்பிச்சிருச்சு. நாவாய்கள் எங்கெங்கெல்லாம் போய் ஒதுங்குதோ அந்த துறைமுகமெல்லாம் வைப்பூரோட கறிக்கட்டைகளும் சேர்ந்து கரை ஒதுங்கின மாதிரி ஆயிடுச்சு. கடல் இருக்கிற வரைக்கும் இந்த கதை இருக்கும். பாம்போட தலையை நசுக்கிற மாதிரி வைகையோட தலையில் இருந்த துறைமுகத்தை நசுக்கி அழிச்சா வேள்பாரி அப்படிங்கிற வரலாறு நிலச்சிதான் இருக்கும். இதில் என்ன புதுசு அப்படின்னா, வரலாறு எங்கும் எத்தனையோ இந்த மாதிரி கதைகள் இருக்குது. அப்படி இது கேட்டிராத கதை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா ஒன்றே ஒன்று தான். உலகமே கேட்காத ஒரு செய்தி அது. நீர் மேலே நெருப்பு, அதுவும் 3 நாள் நின்று எரிஞ்சிச்சு. அதனால் இது வந்து பாணர்களோட கற்பனையை தாண்டின ஒரு கருப்பொருள். நீர் மேலே எங்கேயாவது நெருப்பு 3 நாளைக்கு நின்று எரியுமா? அதுவும் அவ்வளவு தண்ணியில். இந்த எரிபொருளே இப்போ கருப்பொருள் ஆனதில்
நிற்காமல் எரிஞ்சது இந்த பாடல்கள் எல்லாமே. சுடும் சொற்கள் பற்றி எரியிற நெருப்பு அப்படியே சொல்லன சுட்டது எல்லா இடத்துலையும். பாடுற ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கதையை பாடினான். உண்மையில் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் பாரிக்கு இருந்துச்சு. மழை காலம் முடிஞ்சதுமே நிலமெங்கும் இருந்து இந்த பாணர்கள் எப்போவுமே பரம்புமலைக்கு வருவாங்க. எல்லா வருஷமும் இது நடக்கிறது தான். அதே மாதிரி தான் இந்த வருஷமுமே மழை காலம் முடிஞ்சதுமே ஏற ஆரம்பித்தாங்க. பரம்போட தாக்குதலை ஒரு பக்கம் காற்று அலைகளோட சொல்லிக்கிட்டு இருக்கு பரம்போட தாக்குதலை பற்றி. இன்னொரு பக்கம் பாணர்கள் அப்படியே துள்ளி குதிச்சு பரம்பு மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க. எவ்வியூரில் இப்போ தினமுமே கூத்து நடந்துச்சு. கிணை கொண்டு பாடுற கிணையர் கூட்டம் தான் முத அந்த வைப்பூரோட கதையை எவ்வியூருக்கு பாடினாங்க. இந்த தாக்குதல் இவ்வளவு பெருசாக நடந்திருக்கு அப்படிங்கிறதே அன்னைக்கு தான் பாரி உள்ளிட்ட எல்லா பேருக்குமே தெரிஞ்சிச்சு. இந்த கிணையர் குலத்து கிழவன் தான் வைப்பூரோட பெருமையை அப்படியே சங்கூதர குரலில் இழுத்து பாடினான். அது நல்ல வைகையோட வாய்முக பகுதி. கடலை அப்படியே முத்தமிட்டு பின்வாங்குற அதோட அழகு அப்படி இருக்கும். கலங்கள் நிற்கிற வரிசையை ஒரு தடவை கூட சேதப்படுத்தாத காற்று அந்த இடத்துல. பாண்டியனோட மகுடத்தில் இருக்கிற பொன்னிற கல் அந்த துறைமுகம். இப்படியெல்லாம் அந்த கிழவன் அந்த வைப்பூரோட பெருமையை பாடி முடித்தான். அதுக்கப்புறம் ஒரு இளங்கிணையன், ஒரு இளமையான ஒரு கிணையன் இறங்கினான். அவன் இறங்கினதுமே அந்த கிணையருக்குள்ள ஆடுவன் கூட்டம் உள்ளே இறங்குச்சு. ஆண்கள் பெண்கள் சூழ வலம் வந்தாங்க. கிணைப்பறையோட ஒலி குறிப்பு அவங்களுக்கான நுணுக்கத்தை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த பாரியோட இடது பக்கம் காலம்பன் உட்காந்துருந்தான். முதல்ல ஏதோ ஒரு கூத்து பார்க்குறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் உட்காந்துருந்தான். அந்த கூத்தோட நாயகனே அவன்தான் அப்படிங்கிறது அவனுக்கு ஆரம்பத்தில் புரியல. நெருப்போட அகன்ற வாய் கலங்கள் அப்படியே மென்று தின்னப்ப பல்லுக்குள்ளே சிக்கிக்கிட்ட பாய் மரத்தை ஒடிச்சு உள்ள தள்ளுனா காலம்பன் அப்படின்னு ஒரு கிணையன் பாடினான். காலம்பன் அப்படியே அதிர்ந்து போய் உக்காந்துட்டான். ஆனால் கூட்டத்தில் அப்படி ஒரு உற்சாக ஒலி. ஏன்னா பாடுற கதையோட நாயகன் கண்ணு முன்னால் உட்காந்துருக்கான் அப்படிங்கிறது அந்த கிணையர்களுக்கும் தெரியாது. வீரனோட வாழ் கலைஞனோட சொல்லா மாறுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத முத பார்த்துக்கிட்டு இருந்தான் காலம்பன். எரி உளியிலால் எண்ணற்ற வீரர்களோட உடல்கள் அப்படியே செருகியபடி தோளில் தூக்கிட்டு வந்த காலம்பனோட உடல் வாகு எப்படி இருந்துச்சு அப்படின்னு அந்த இளங்கிணையன் பாடினப்போ அப்படியே கூத்த அரங்கே அதிருது. அந்த பேரோசை கிணைப்பறையோட ஓசையோட அதிகமாக இருந்துச்சு. நல்லா அகலமாக விரிச்ச கையில் அந்த ஒருமுக பறையை ஓங்கி அடித்து பேரொலி எழுப்புற மாதிரி, அந்த மாதிரி தன்னோட தொடையிலேயே அடித்து சத்தமிட்டுக்கிட்டான் பாரி. அப்படி ஒரு சந்தோஷம். ஆடுவன் கூட்டம் முதல்ல அந்த தாக்குதல் எப்படி நடந்துச்சு அதோட வலிமையை வர்ணிக்க ஆரம்பித்தப்ப பாரியினால் உட்காரவே முடியலை இருக்கையில். காலம்பனோட வீர செயல் பரம்பு குடிக்கே பாட சொல்லுச்சு. இசையும் கூத்தும் அப்படியே உச்சியில் ஏறி நிற்க தாக்குதலோட விவரங்கள் அந்த கூத்து களத்தில் அப்படியே பரிமாறப்பட்டுக்கிட்டு இருக்கு. கூத்துக்களமே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே போர்க்களமாகுது. சீறி எழுகிற அப்படியே கோபத்தை வச்சு பகை முடிக்கிற ஒரு ஒற்றை சொல்லோட அந்த பாட்டை முடிச்சான் இளங்கிணையன். கூத்து கேட்டவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு ஆவேச உணர்ச்சி. கூட்டத்தில் உட்கார்ந்துருந்த திரையர்கள் அப்படியே கண்ணீர் பெருக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த திரையர்களை பற்றி குலப்பாடெல்லாம் எதுவும் கிடையாது இது வரைக்கும். அவங்க குல தலைவனை பற்றி பாடப்படுற முதற் பாடல். காலம்பன் அப்படியே உறைஞ்சு போய் நிற்க பாரி முன்னால் வணங்கினான். பாடின கிணையர்களுக்கு அப்பத்தான் புரிஞ்சது அவங்களோட கதையோட நாயகனே முன்னாடி தான் உக்காந்துருக்கான் அப்படின்னு. காலம்பனை நேரில் பார்த்ததுமே அவங்களுக்கு அவங்க பாடின பாடல்களில் இருக்கிற தப்பெல்லாமே தெரிஞ்சு போச்சான். காலம்பனை விரிந்த மார்பன் அப்படின்னு தப்பாக பாடிட்டோமே, ஐயோ இவரை பார்த்தா விரிந்த மார்பு இருக்கிறவர் மாதிரி தெரியல. எதிரி தன்னோட 2 கையை எவ்வளவு விரிச்சு வந்தாலும் அடங்கா மார்பன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பாடல் ஆரம்பித்தான் அந்த இளங்கிணையன். இப்படித்தான் இப்படி ஆரம்பித்த கூத்து எதுவும் விடிகிற வரைக்கும் முடியல. மறுநாள் இன்னொரு பாணர்களும் இதே மாதிரி வரும். மறுபடியும் வைப்பூர் பற்றி பாடும்.
வைப்பொரு பத்தி எரியும். கலங்களில் கலந்த நாவாய்களோட சாம்பல் கதையெங்கும் மிதக்கும். இடுக்கையும் உடுக்கையும் அந்தரியும் ஆகுழியும் உரிமையும் முழவுமா அந்தந்த கருவிகளோட முழக்கத்துக்கு ஏற்ப வைப்போரோட நெருப்பு விதவிதமான வடிவத்தில் அங்கே ஆடும். எவ்வியூர் மக்கள் அதுக்கப்புறம் வந்து சேர்ந்த திரையர் கூட்டம் இவங்களுக்கு துன்பத்திலிருந்து மேலேற வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அந்த தேவையை இந்த கூத்துகள் தான் இட்டு நிரப்பிக்கிட்டே இருந்துச்சு. இப்படி நாள்கள் போய்கிட்டே இருக்க திரையர் குடி பரம்புக்குடியில் ஒன்றாச்சு. திரையர் குலத்தோட மூத்த பெண் ஒருத்தி கூடை நிறைய பழங்களை கொண்டு வந்து கொற்றவைக்கு முன்னால் பரப்புனான். வழிபாடு ஆரம்பிக்க போகுதுன்னா அப்போ நடக்கிற சடங்கு இது. வைக்கப்பட்ட பழங்களுக்கு எல்லாமே குலநாகினி கண் திறக்க முயற்சி பண்ணப்ப தேக்கன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். கண் திறக்காத பழங்கள் தான் திரையர்களை கொண்டு சேர்த்துச்சு அப்படின்னு சொல்லிட்டான். குலநாகினிக்கும் புரிஞ்சிருச்சு. அந்த காடறிதல் பயிற்சியில் போன அந்த சின்ன பையன் அலவன், அவனை பற்றி நம்ம ரொம்ப நாளாக பார்க்கலல்ல. அலவன் உயிரோடு தான் இருக்கான். கூட்டத்துக்குள்ளே இருந்த அலவனை குலநாகினி பக்கத்தில் வர சொன்னான். அவனை அப்படியே தயங்கிக்கிட்டே பக்கத்தில் வந்தான். அவனை அப்படியே அள்ளி முத்தமிட்டா குலநாகினி. இது ஏன்னு திரையர்களுக்கு புரியலை. அலவனோட கண்ணில் அப்படியே அழகாக அந்த நீல வளையம் பூத்து அடங்குச்சு. கொற்றவையை வணங்கி மண் எடுத்து காலம்பனோட நெத்தியில் பூசினா குலநாகினி. கொலவை சத்தம் அப்படி மேலே ஏறிச்சு. பறவைகளோட படபடப்பையும் மீறி வெளியில் கேட்டுச்சு இந்த தேவவாக்கு விலங்கோட குரல். ஓசைகள் எல்லாமே அடங்குனதும் பரம்போட ஆசான் அறிவிச்சார். வழக்கமாக 16 குலங்களுக்காக நடைபெறுகிற கொற்றவை கூத்து அடுத்த முறையிலிருந்து 17 குலங்களுக்காக நடைபெறும். ஆனால் எப்போவுமே தேவவாக்கு விலங்கு கீழே இறங்கி பழத்தை எடுத்து கொடுத்து தொடங்குற கதை கிடையாது திரையர்களோட கதை. தேவவாக்கு விலங்கையே எடுத்து கொடுத்து தொடங்குற கதை. மறுபடியும் அப்படி ஒரு குலவை சத்தம். திரையர் குல பெண் ஒருத்தி அப்படியே உடம்பே சிலிர்த்து ஆட ஆரம்பிச்சிட்டா. தூதுவையோட நினைவோட அருளாட்ட ஆரம்பிச்சிச்சு. உரிமைகள் அப்படியே நரம்ப முறுக்க அவ ஆடுற பரப்புக்கு ஏற்ப அப்படியே கூட்ட விலகி கொடுத்துச்சு. நேரம் ஆக ஆக ஆட்டத்தோட ஆவேசம் உச்சம். கைகளை திருகி முறுக்கி தலை சுற்றி அப்படியே நிமிர்ற அவளோட முகத்தை எதிர்கொள்ளவே முடியலை யாருனாலையும். சரி பொழுதாச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஆடுறவளை அப்படியே நிலைகொள்ள செய்யறதுக்காக குலநாகினியே களமிறங்கினான். இந்த திரையர் குல பெண்களுமே இந்த ஆண்கள் மாதிரி தான். அவங்களோட உடல் வாக ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எளிதில் அடக்க முடியாது. உயரம் உறுதி அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதுவும் இப்போ அருளிறங்கி ஆடுற ஒரு பெண்ணை அணைச்சி நிப்பாட்டுறதுக்கு யாரால முடியும்? குலநாகினாலே ஒன்றும் முடியலை. கொற்றவை கூத்தப்ப அந்த மற்ற குல பெண்கள் 2-3 பேர் அருள் இறங்கி ஆடினாலுமே இறுதியில் அவங்கள அடக்கி நிப்பாட்டுறது குலநாகினி தான். ஆனால் தோற்றத்திலையும் உடல் வலுவிலையும் ரொம்ப இணையற்றவளாக இருக்கிற பரம்போட மூதாய் குலநாகினி திரையர் குலத்தில் ஒற்றை பெண்ணை எதுவும் பண்ண முடியலை. பார்த்துக்கிட்டு இருக்கிற வேளிர் குல பெண்களுக்கு ஒரு பக்கம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. உரிமையோட நீள ஓசையும் உருண்டு ஓடுற குலவை ஒளியும் குழலோட ஆவேசத்தை அப்படியே அதிகமாகிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுறதுனே யாருக்குமே புரியலை. இந்த பக்கம் பாரியோட எண்ணங்கள் எங்கெங்கேயோ போயிட்டு வருது. குலங்கள் அவங்க அழிஞ்ச கதைகளை பாடுறதுக்காக களை இறங்கிட்டாங்கன்னா அவங்கள ஆற்றல் வச்சு நிப்பாட்டவே முடியாது. அவங்கள நிப்பாட்டணும்னா அதுக்கான வழியை கதைகளுக்குள்ளே தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ தான் பக்கத்தில் இருந்த பாரியோட மனைவி ஆதினி சொன்னான், சூலி வேளை வணங்கி ஆண் வெற்றிலையை கொண்டு அரங்கில் வைங்க, ஆவேசம் தணிஞ்சு அமைதியாயிருவா தூதுவை அப்படின்னா. ஏன்னா தூதுவை தானே, தூதுவையோட அருள் இறங்கி தான் அந்த பெண் ஆடிக்கிட்டு இருக்கா. அப்போ தூதுவை அடங்க வைக்கணும்னா சூலிவேளோட ஆண் வெற்றிலை வேணும். முதல் பாகத்தில் கேட்ட கதையெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். குரல் கேட்டு அப்படியே அதிர்ந்தான் பாரி. ஆதினியோட குரலை எல்லாருமே பிடிச்சிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆண் வெற்றிலையை எடுத்து கொண்டு பாரியோட கையில் கொடுத்தாங்க. சூலி வேலை நினச்சிக்கிட்டே அரங்குக்கு நடுவில் ஆண் வெற்றிலையை வச்சு வணங்கி நின்னா பாரி.
கொற்றவைக்கு முன்னால் அடங்கி உக்காந்துட்டா தூதுவை. புதிய மரபுகள் உருவாகிக்கிட்டே தான் இருக்கு. குலங்கள் அழிவிட்டு பரம்புக்கு வந்து சேர்ந்தப்ப இப்படித்தானே நம்ம முன்னோர்கள் மரபுகளை உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு அன்னைக்கு பெரியவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மலை மக்களோட எந்த ஒரு குடியும் இனிமேல் தனிச்சு வாழ முடியாது. இந்த குடிகள் எல்லாத்தையும் இணைச்சி நம்ம ஒரே நாடு ஆக்காமல் விட்டுட்டோம். நாட்டோட அமைப்புகளை உருவாக்காம இனிமே எந்த குடியுமே தப்பி பிழைக்காது அப்படின்னு ஒரு எண்ணங்களெல்லாம் பாரிக்கு வந்தப்ப தப்பி பிழைச்ச குடிகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. பரம்பு மட்டும்தான் நம்மளுக்கு மிஞ்சி இருக்கிற ஒரு இடம். இதை என்னென்னைக்கும் எங்களோட குல வழியினர் காத்து நிற்பாங்க அப்படின்னு அன்னைக்கு ஆவேசத்தோட சூளுரைச்சாங்க காலம்பன். இந்த கதை இப்போ பரம்புல மட்டும்தான் பாடப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. சேரனோட அவையில் வைப்பூர் எரிஞ்ச கதையை பாடினாங்க. உதயஞ்சேரலோட கண்கள் அப்படியே பூரிப்பில் செவக்குது. அந்த அளவுக்கு வைப்பூர் நெருப்பு சுகமாக இருந்துச்சு அவங்களுக்கு. குளிருக்காக நெருப்பை அணைச்சி மகிழ்றது மாதிரி மகிழ்வுக்காக இந்த எரிஞ்ச நெருப்பை இடைவிடாமல் அணைச்சி கிடந்தான் உதயன். இந்த சேரனோட தலைநகரில் குரல்வாய்ப்பாணர்களோட போட்டி பாடல்கள் எல்லாமே நடந்துச்சு. கூலங்கள் எரியிற மாதிரி கலங்கள் எரிஞ்சிச்சு அப்படின்னா ஒருத்தன், தண்ணிக்குள்ளே மூழ்கிற வேழத்தோட கருமையேறின முதுகு மாதிரி கருகின நாவாய்களோட அடிமரம் அப்படியே ஆற்றுல புதஞ்சிச்சு அப்படின்னா இன்னொருத்தன், பாண்டியனோட பதாகையில் பறந்துக்கிட்டு இருந்த மீன்கள் எரிஞ்ச நெருப்போட சூடு தாங்காமல் அப்படியே ஆற்று நீரில் செத்து மிதந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்னொருத்தன். கடைசி ஆள் அந்த பாட்டை எப்படி தெரியுமா முடித்தான்? பாண்டியன் இனிமே சுடப்பட்ட மீன் அப்படின்னு முடித்தான். மறுநாள் கூத்து கலைஞர்கள் உள்ளே நுழைஞ்சாங்க. பொருட்கள் ஏற்றப்பட்ட கலங்களில் நெருப்பு பத்துச்சு அப்படின்னா அது என்ன வாசனையில் இருந்துச்சு அப்படின்னு ஒரு பாணன் விளக்கி பாடினான். கலங்களோட வடிவம், நெருப்போட வேகம், இதெல்லாத்தையும் பாடி முடித்து இப்போ எரிஞ்சு போன பொருள்களை நினைவுபடுத்துகிறான். அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு தனியாக நிறைய வேற பரிசு பொருள் கொடுத்தா உதயஞ்சேரல். ஏன்னா கலங்கள் எரிஞ்சதை விட அதில் இருக்கிற அத்தனை பொருள்களோடு சேர்ந்து எரிஞ்சிச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்கப்புறம் வைப்பூரில் எரிஞ்ச நெருப்போட வாசனை சேரனோட அவையில் நாள்தோறும் மணக்க ஆரம்பிச்சிச்சு. சந்தனமும் அகிலும் ஏகப்பட்ட வாசனை பொருள்களும் இருந்த கலங்கள் எரியிறப்ப எப்படியெல்லாம் வாசனை வெளியில் வந்துச்சு அப்படின்னு நிறையா பாட்டு விவரமாக சொல்லுச்சு. மிளகும் பாக்கும் கருகினப்ப என்ன வாசனை அப்படின்னு பாடின கூத்தனுக்கு அள்ளி வழங்கினா சேரன். அரி சந்தனமும் லவங்கமும் பாதி எரிஞ்சு முங்குனப்ப அந்த எழுந்த அந்த வாசனையை பற்றி நுட்பமான குறிப்பை ஒரு பாடினி பாடினான். அவளுக்கு உதயஞ்சேரல் என்னென்ன பரிசு பொருள்கள் கொடுத்தான் அப்படிங்கிறத வச்சே ஒரு தனியாக பாட்டு எழுத ஆரம்பித்தாங்க. சேரனோட தலைநகரான வஞ்சி முழுக்க வைப்பூரோட வாசனை மிதஞ்சிச்சு. ஆனால் உதயஞ்சேரலுக்கு ஆசை அடங்கலை. இத்தனை பாட்டு பாடியும் ஒரு கட்டத்தில் கூத்தர்களோட வாய்மொழி அவனுக்கு சலிச்சு போயிடுச்சு. வணிகர்களோட நேரடி கதறல் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு தோணுச்சு. துறைமுகத்தில் இறங்குற ஒவ்வொரு வணிகனும் ஒவ்வொரு புலம்புனான். பெரு வணிகன் அப்படின்னு இருமாப்பு கொண்ட நிறையா பேரோட கதை வைப்பூரோட முடிவுக்கு வந்துருச்சு. அன்னைக்கு சாத்துக்களோட தலைவன் சூழ்கடல் முதுவன் இனிமே எந்த துறையிலேயே தலை நிமிர்ந்து நுழைய முடியாது. அது மட்டும் இல்லை, பாண்டியனுக்கு பொண்ணு கொடுத்ததில் சாத்துக்களோட தலைவனுக்கே இந்த கதி அப்படிங்கிற மாதிரி ஒரு கடல் மாதிரி ஒரு நிலை கொண்டுருச்சு இந்த கதை. அழிஞ்ச நாவாய்களுக்கும் கலங்களுக்கு உரிமையாளர்கள் அப்படியே இழப்பை பற்றி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொருத்தரோட இழப்புமே ரொம்ப அதிகம். எல்லாமே அழிஞ்சு போச்சே அப்படின்னு பல வணிகர்கள் கதறிக்கிட்டு கடலுக்குள்ளே போனாங்க. இப்படி துறைமுகத்துக்கு போய் ஒவ்வொருத்தரோட கதையையும் கேட்டு உள்ளுக்குள்ள சந்தோஷத்தோடு திரும்புவான் இந்த உதயஞ்சேரல். துறைமுகம் இறங்கின எல்லாருமே வணிகர்கள் அழிஞ்ச கதையைத்தான் சொன்னாங்க. ஆனால் யவன கப்பலில் பயணம் பண்ண ஒரு மொழிபெயர்ப்பாளன் ஒருத்தன் அழிஞ்ச கதையை மட்டும் இல்லாமல் அழிச்சவங்க கதையையும் சேர்த்து சொன்னான். அவன் யார் அப்படின்னா ஹிப்பாலஸோட நாவாயில் வேலை செஞ்சவன்.
பாண்டிய மன்னனோட பரிசா முசுகுந்தர் கொடுத்த புதிய அடிமைகளை வந்து கப்பலோட மேல் தளத்தில் ஏற்றுனதுலேருந்து அவன் கதையை ஆரம்பித்தான். நடந்த எல்லாத்தையும் கேட்டு முடித்தான். இந்த உதயஞ்சேரலோட காதுகளில் பொறி துகள்களை உமிழ்ந்தவன் அவன் தான் முதல்ல. இப்போ இவ்வளவு நாளாக வாயை பிளந்து என்னவெல்லாம் நடந்துச்சு, எப்படி நெருப்பு படர்ச்சு, இது எல்லாத்தையும் வாயை பிளந்து கேட்டுக்கிட்டு இருந்த உதயஞ்சேரல் வந்து இதை கேட்டதுமே அப்படியே வாயை மூடிட்டான். பாரி தான் இது எல்லாத்தையும் செஞ்சான்னு அவனால் நம்பவே முடியல. இந்த உண்மை என்னைக்கு தெரிஞ்சதோ, என்னைக்கு உதயஞ்சேரலோட செவிகளில் பொறி துகள அந்த மொழிபெயர்ப்பாளன் உமிழ்ந்தானோ, அதுக்கப்புறம் உதயஞ்சேரல் யாருக்கிட்டேயும் கதை கேட்கல. ஆனாலும் இது வரைக்கும் அவன் கேட்ட கதையெல்லாம் அவனை விட்டுருமா என்ன? விடலை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வைப்பூரில் எரிஞ்ச நெருப்போட சூடு வஞ்சி மாநகருக்கும் அப்படியே பரவுச்சு. பரம்பு மலை இருக்கிற இடத்துக்கும் வைப்பூர் இருக்கிற இடத்துக்கும் எந்த தொடர்புமே இல்லை. நிலப்பரப்பால் தொடர்பே ஏற்படுத்திக்க முடியாத ஒரு பகுதியவே முழுசாக அழிச்சிட்டான் வேள்பாரி. அதுவும் ஏதோ ஒரு சின்ன படையை அனுப்பி. தினந்தோறும் சேரன் கேட்ட கதைகள் புதிய புதிய சான்றுகளை அவனுக்கு உள்ளிருந்தே அவனுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் தனக்குத்தானே எரிய ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அப்படியே பதட்டம் கூடுச்சு. பரம்பு மலையை நோக்கி பாதையை உருவாக்குற திட்டம் ஏறக்குறைய முடிகிற தருவாயில் இருக்குது. 1-2 கிடையாது, பல முனைகள்லேருந்து அடர்காட்டை கிழிச்சு சேர வீரர்கள் ஏற்கனவே உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஏற்கனவே வகுத்த திட்டப்படி படைகள் புறப்பட வேண்டிய நாள் ரொம்ப அருகில் இருக்குது. ஆனால் படுக்கையில் கடந்த உதயஞ்சேரலோட உடல் சூடு அளவிட முடியாமல் இருந்துச்சு. பரம்பு மலை மேலே படையெடுத்து போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்த சேரன் ஒரு பக்கம் அப்படியே உடல் சூட்டில் படுத்து கிடக்க, பாரியோட கதையை கேட்டு இந்த கதை அடுத்து சோழனோட இடத்துலையும் பாடப்பட்டுச்சு. அப்போ இருந்த சோழன், செங்கன சோழன் பார்த்துருக்கோம் இல்லையா, அவனும் கதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாலேயே சோழ பேரரசனாக பட்டம் சுட்டப்பட்டவன் இவன். அவங்க அப்பா சோழ வேளன் வந்து மகன் மேலே அளவு கடந்த நம்பிக்கையில் இருந்தார். ஆரம்பத்தில் இந்த செங்கன சோழனுக்கு தான் வந்து பொற்சுவையை பொண்ணு கேட்டாங்க. எல்லாம் நல்லபடியாக முடியும் அப்படின்னு அவங்க அப்பா சோழ வேளன் நம்பி இருந்தப்போ தான் இந்த குலசேகர பாண்டியன் வந்து அப்படியே முத்துகளை உருட்டி விட்டு விளையாட ஆரம்பித்து சூழ்கடல் முதுவனோட சொற்கள் அப்படியே உருளுற முத்துகளை மிதித்து அப்படியே சரிஞ்சிருச்சு. திருமண ஒப்பந்தம் வந்து பாண்டியர்களோட ஆயிடுச்சு. அதனால் இந்த சோழ வேளனுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு அவமானம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை அவன் வெளியில் காட்டிக்கலை. இயல்பிலேயே அவங்கள விட சேரர்களும் பாண்டியர்களும் வலிமையோடு இருக்காங்க அப்படின்னு அந்த சோழனுக்கு தெரியும். ஆனால் அந்த வலிமைக்கு தலையாய காரணமாக வணிகமும் இருந்துச்சு. அதனால தான் வந்து சோழன் வணிகர் குலம் நோக்கி பொண்ணு பார்க்க ஆரம்பித்தான். ஆனால் நிலைமை கைமீறி போயிடுச்சு. இந்த திருமண செய்தி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவன் மனசில் இருந்த அவமானத்தை கடக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப பாடாக இருந்துச்சு. ஆனால் மாசக்கணக்காக செய்திகள் வர வர பட்ட அவமானத்தை எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து வந்த ஒரு ஒற்றை செய்தி அப்படியே தொடச்சி எரிஞ்சிருச்சு. நினச்சி சந்தோஷப்பட்டான் சோழன். என்னது, ஒரு துறைமுகமே அழிஞ்சிருச்சா, முழுசாக அழிஞ்சிருச்சா? மறுபடியும் கேட்டு சந்தோஷப்பட்டான். இப்போ தந்தையோட அறைக்குள்ளே நுழைஞ்சா செங்கன சோழன். கூட இருக்கிற எல்லாரும் உடனே வெளியில் போயிட்டாங்க. மகிழ்ந்து கிடக்கிற தந்தையை பார்த்து மகன் கேட்டான், அப்பா, பாண்டியன் எரிஞ்சதுக்கே நீ இவ்வளவு சந்தோஷப்படுறியே, பரம்பு எரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவ? சோழ வேளனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. மகனோட ஆற்றல் பற்றி அவனுக்கு நல்லா தான் தெரியும். அதனால தான் இந்த சின்ன வயசில் கல்யாணத்துக்கு முன்னாலேயே முடிசூட்டணுமா அப்படின்னு எல்லாரும் தயக்கம் காட்டினப்போ கூட துணிஞ்சு செங்கன சோழனுக்கு பட்டம் சூட்டினான். ஆனால் அவன் வந்து இப்படி பரம்பை எரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வராமையே கேட்டான், முடியுமா மகனே கேட்டான். அப்பா, இது வரைக்கும் இந்த கேள்விக்கு என்கிட்டயும் பதில் இல்லை. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம முயற்சியையோ பாரி வந்து இப்போ வரைக்கும் அறிஞ்சிக்கலை. இனிமே தெரிஞ்சுக்க போகிறதும் கிடையாது. ஏன்னா அவனோட முழு கவனமும் இப்போ திசை திரும்பிருச்சு.
ஏற்கனவே ஒரு பக்கம் சேரன் அவமானப்பட்டு கிடக்கிறான். பாண்டியன் வந்து புது அவமானத்தில் இப்போ இருக்கான். இப்போ சேரனும் பாண்டியனும் ஒன்று சேருவாங்க. பரம்போட கீழ்த்திசையிலிருந்தும் மேல் திசையிலிருந்தும் இவங்களோட படை நகரும். 2 பெரிய பேரரசுகளோட தாக்குதலை முழு மூச்சோட எதிர்த்து வலிமையோட போர் செய்வான் பாரி. இப்படி சொல்லி அப்படியே நிப்பாட்டினா செங்கன சோழன். அவங்க அப்பா சோழ வேளன் வந்து அப்படியே கண்ணிமைக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். தலையை திரும்பி கருவிழியை உருட்டிக்கிட்டு சொன்னான் செங்கன சோழன். கீழ்த்திசையிலையும் மேல் திசையிலையும் சேரர்களோ பாண்டியர்களோ அப்படியே படையை நகர்த்த ஆளரவமே இல்லாமல் இருக்கிற பரம்போட வடதிசை மலைகளுக்கு இடையில் நம்ம படைகள் நகருற ஓசையை அவன் தெரிஞ்சுக்க போகிறதே கிடையாது அப்படின்னா. சோழ வேளன் அப்படியே தலையை குலுக்கிக்கிட்டான். அப்பா, நான் தாக்க போகிறது பரம்போட தலைநகரையோ பாரியையோ கிடையாது. சொல்லிக்கிட்டே இருக்கையை விட்டு எந்திரிச்சா செங்கன சோழன். செங்கன சோழனோட சொற்களால் கட்டப்பட்டிருந்த சோழ வேளனும் இழுவிட்டு நடந்து அப்படி பின்னாடியே போகிறான். நாட்டை ஆள்பவர்கள் காட்டை ஆள நினைக்கிற மூடத்தனத்தை சேரனும் பாண்டியனுமே செஞ்சுக்கிறட்டும். ஆனால் நான் ஆட்சி பண்ணுறதுக்கு பரம்பில் எதுவும் கிடையாது. ஆனால் நான் அடையிறதுக்கு பரம்பில் ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னா செங்கன சோழன். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.